ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதே. வணக்கம் நேர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது சூரியனுடன் கிரகங்கள். இதான் தலைப்பு. கிரகங்கள் எப்போதும் தன்னிச்சையாக செயல்படுவதில்லை, மற்ற கிரகங்களின் துணை கொண்டு தான் செயல்படும். அதுலேயும் சூரியன் பார்த்தீங்கன்னா அரசன். அவரே போய் எல்லா வேலையும் பார்த்துக்குவாரான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மாட்டார். அப்போ அவரோட இணையும் கிரகங்கள் எந்த மாதிரியான நன்மைகளை அல்லது தீமைகளை தரும் அப்படிங்கிறத பார்க்கலாம். நார்மலாக அரசனோடு ரொம்ப க்ளோஸாக இருக்கிற கிரகங்கள் கொஞ்சம் தங்களுடைய சுய வலிமையை இழப்பார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. இதுக்கு நமக்கு கண்ணுக்கு தெரிஞ்ச உதாரணம் என்ன அப்படின்னா, சூரியனோட ரொம்ப க்ளோஸாக சந்திரன் சேரும்போது தான் அமாவாசை ஏற்படுது. அதாவது சந்திரன் பூரணமாக ஒளியை இழந்து விடுகிறது. ஒளியற்ற நிலையில சந்திரன். அப்போ சூரியனோடு சந்திரன் சேர்ந்தா அவருக்கு வேலை செய்ய வலுவே இல்லையானா அவரோட வேலையும் சேர்த்து சூரியன் தான் பண்ணிட்டு இருப்பார். அங்கே சிவசக்தி யோகம்ங்கிற ஒரு நன்மையான யோகம் ஏற்படுகிறது என்றாலும் கூட, பொதுவாக பௌர்ணமி அமாவாசை இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா அதீதமான வலிமையை தரக்கூடியது. அதீதமான வலிமை. பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கும் நிறைய பவர்ஃபுல்லான அமைப்புகள் இருக்கும், அமாவாசையில் பிறந்தவங்களுக்கும் நிறைய பவர்ஃபுல்லான அமைப்பு இருக்கும். பௌர்ணமியில் பிறந்தவங்களுக்கு சந்திரன் பொறுப்பு எடுத்துக்குவார், அமாவாசையில் பிறந்தவங்களுக்கு சூரியன் பொறுப்பு எடுத்துக்குவார். சூரியன் எந்த வீட்டில் இணைந்தபடி அந்த அமாவாசை யோகம் ஏற்படுதோ அதற்கு தகுந்தாற்போல் அவர்களுக்கும் வலிமையான மனநிலை, திடகாத்திரமான சிந்தனை, செயல்திறன் கொண்டவங்களா இருப்பாங்க. ஸோ சந்திரன் சூரியனோட சேர்றதுனால ஒன்றும் பெரிய நெகட்டிவ் இல்லை. பட் எந்த வீட்டில் சேர்றாங்கிறதையும் கொஞ்சம் கணக்கில் எடுத்துக்கணும். செவ்வாயோடு சூரியன், இது ஒரு முரண்பாடான கருத்துக்கள் நிலம்பும் அமைப்பு. சூரியனோடு செவ்வாய் சேர்றது, ரெண்டு எரிகிரகங்கள் சேர்றதுனால கடுமையான மாங்கல்ய தோஷம், கடுமையான திருமண தோஷம், கடுமையான விபத்து கண்ட தோஷம்னு நிறைய வாரி வழங்கிடுறாங்க. ஆனால் அந்த அளவுக்கு உண்மையான்னு கேட்டால் அப்படிலாம் எதுவும் இல்லை. மிக மோசமான நிலையில் இவர்கள் இருவரின் இணைவு இருந்தால் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சில நேரங்கள் நடக்கும். அப்போ கூட அது இயற்கை பாவிகள் வீட்டில் நிகழ்ந்தாதான் நடக்கும். உதாரணமாக விருச்சிகத்தில் இவர்களுடைய இணைவு, மகரத்தில் இவர்களுடைய இணைவு, கும்பத்தில் இவர்களுடைய இணைவு அப்படி இருந்தால் மட்டும்தான் நெகட்டிவ். மேசத்தில் இணைகிற போது ரெண்டு பேருமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்கங்கனால அது ஒரு பெரிய நெகட்டிவ் இல்லை. ஆனால் அதீதமான வலிமையும் சில நேரங்கள் ஆபத்துங்கிறதுனால இவர்கள் மேசத்தில் இணைந்திருந்தால் குருவின் பார்வை இருக்க வேண்டியது கட்டாயம். இதை தாண்டி மற்ற சுப வீடுகளில் இணைஞ்சிருக்கிறதுலாம் அவ்வளோ பெரிய தொல்லைகளை தர்றதில்லை. இங்கே நான் இணைவுன்னு சொல்கிறது 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் இணைவு. 5 டிகிரிக்கு வெளியில் இருந்துட்டாங்கன்னா அது இணைவே இல்லை. அதையும் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். சூரியனோடு புதன், இவங்க எப்பயுமே ஒன்றா தாங்க சுற்றிக்கிட்டு இருப்பார். அதனால் இவருடைய இணைவு, இவர்கள் இருவரில் யாரேனும் ஒருவர் ஆட்சி பெற்ற நிலையில் புத ஆதித்ய யோகமாகவும், லக்னத்தில் இவர்களுடைய இணைவும் கிட்டத்தட்ட 50% புத ஆதித்ய யோகமாகவும் செயல்படும். ஏன் லக்னத்தில் இவங்க இணைஞ்சாங்கன்னா புதனுக்கு திக்பலம் கிடைச்சிடும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது ஒரு 50% யோகமாகிடும். மேசத்தில் இணைவது சிறப்பு, ரிஷபத்தில் இணைவது சிறப்பு, மிதுனத்தில் இணைவது சிறப்பு, சிம்மத்தில் இணைவது சிறப்பு, கன்னியில் இணைவது சிறப்புன்னு சொல்லிக்கிட்டே போகலாம். சூரியன் புதன் இணைகிறதுனால புதனுடைய ஆதிபத்தியமோ காரகத்துவங்களோ எந்த அளவுக்கும் பாதிக்கப்படுவதில்லை. ஏன்னா இவங்களுக்கு இந்த அஸ்தமனம், கிரகணம், வக்ரம் இதெல்லாம் வேலை செய்யாது. புதனுக்கும் வேலை செய்யாது, சுக்கிரனுக்கும் வேலை செய்யாது. இவங்க ரெண்டு பேருமே உள்வட்ட பாதையில் இருக்க கிரகங்கள், சூரியனுக்கு பக்கத்தில் இருக்கிறவங்கிறதுனால இந்த ஒரு ஸ்பெஷல் போனஸ் மாதிரி அவங்க. ஸோ சூரியனோடு சந்திரன், செவ்வாய், புதன். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா சுக்கிரன், இவரும் பக்கத்திலே இருக்கிறவர் தான். ரொம்ப க்ளோஸாக இவர் சேரும்போது ஒரு சில நிலைகளில் திருமணம் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை ஏற்படுத்துகிறாருங்கிறது வெகு அபூர்வமான சில ஜாதகங்களுக்கு தான் நிகழுது. இன்னும் சில மூல நூல்களில் சூரியனும் சுக்கிரனும் எந்த அளவுக்கு க்ளோஸாக இணைஞ்சிருக்காங்களோ அந்த அளவுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக சூரியன் ஒரு பாதி பாவி பாதி சுபருங்க. இவரோட இயற்கை சுபர்கள் இணையிறது, புதன் ஒரு இயற்கை சுபர் தான், சுக்கிரன் ஒரு இயற்கை சுபர் தான், இணையிறது சூரியனுக்கு நன்மை. ஆத்மகாரகனான சூரியன் வலுப்பெறுகிறார் ஒரு ஜாதகத்திலேனாலே அது ஆட்டோமேட்டிக்காகவே ஜாதகரின் செயல்திறனை, சம்பார்த்திய வலுவை, ஆத்ம சுத்தியை கொடுக்கக்கூடிய அமைப்பு தான். அதனால இதை நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது. சுக்கிரனும் இணையிறது ஒரு விதத்தில் சாதகமான அம்சங்களே. ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பார் ஜாதகர்.
அப்போ சூரியனோட இணையறதுல சந்திரன் ஓகே, செவ்வாய் ஓகே, புதன் ஓகே, சுக்கிரன் ஓகே. அடுத்ததா குரு. குரு பகவான் சூரியன் இணைவை சிவராஜ யோகமாவே கொண்டாடலாம். இங்கே சூரியனுக்கு அரசு வேலை, அதிகார பதவி, அப்பா மூலமா கிடைக்கிற நன்மைகள், அரசியலில் வெற்றி, நேர்வழி, முன்னேற்றம், பவர் மிகுந்த தொழில்கள் இருக்கிறது, பவர் செக்டார்ஸ்ல ஒர்க் பண்றது, சூரியனுடைய காரகத்துவம் பூரா ஜொலிக்கும். சிவ வழிபாடு, கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்றதுங்கிற மாதிரியான அமைப்புகள்ல கூட்டும். ஸோ குரு சூரியன் இணைவும் பெரும் நெகட்டிவ் எதுவும் இல்லை. சூரியனோட சேரும்போது அதிகமாக பாதிப்புகளை கொடுக்கக்கூடிய அல்லது தொல்லைகளை தரக்கூடியவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா செவ்வாயை சில நிலைகளில் எடுத்துக்கலாம். இது ஒரு 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கலாம். மற்றபடி சனி சூரியன் சேர்க்கை இது கொஞ்சம் நெகட்டிவ் தான். சூரியனும் சனியும் சேர்ந்திருக்கிற நிலையில் அவர்கள் 5 டிகிரிக்குள்ளே இணைந்த நிலையிலையும் இருந்தாங்கன்னா ஆண்கள் ஜாதகத்தில் தகப்பன் மகன் உறவு கசந்து போகிறது, அதிகாரத்தில் இருக்கவங்களோட பகை வருகிறது, வம்பு வழக்குகள் ஏற்படும் வாய்ப்புகள் உருவாகிறது, அரசு வேலை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுகிறதுங்கிறது உண்மை. இதுவே பெண்கள் ஜாதகத்தில் இருக்கும்போது கொஞ்சம் பலன் வேற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற பெண்கள் ஜாதகத்தை பார்க்கும்போது அவங்க அப்பா மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க. பட் பின் வயதுகளில் ஏதாவது சிக்கல் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டாகும்னு சொல்லலாம். சூரியன் சனி இணைவை நம்ம விரும்பக்கூடாத இணைவுகளில் தான் வைக்கணும். அப்படி இருந்தும் கூட அவர்கள் இயற்கை சுவர்களுடைய வீடுகளில் இணைஞ்சிருந்தா அவ்வளோ பெரிய பாதிப்புகள் ஏற்படுவது இல்லை. சூரியன் வலுத்த நிலையில் உச்சம் பெற்ற நிலையில் சனி இணைகிறதோ, சனி உச்சம் பெற்ற நிலையில் சூரியன் இணைகிறதோ, மகர கும்ப வீடுகளில் இவர்களுடைய இணைவு, கடக சிம்ம வீடுகளில் இவர்களுடைய இணைவு எல்லாம் கொஞ்சம் நெகட்டிவாக இருக்கும். மற்றபடி இயற்கை சுபர்கள் வீடில் அது கடந்து போயிடுவாங்க அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்கும். அதுலேயும் இன்னொரு சுபர் ஒருவர் கூட இருந்தார்னாலோ அல்லது பார்த்து விட்டார் என்றாலோ இந்த இணைவும் பெரிய நெகட்டிவ் இல்லை. அடுத்ததா ராகு கேது. இவங்க 2 பேர் சூரியனோட இணையிறது கண்டிப்பாக தப்பு. இது அரசனையே ஆப்படிக்கிற வேலை அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். சூரியன் அரசன், அவர் வலிமையானவர், அவரோடு சேர்ற கிரகங்கள்லாம் கையை கட்டி சேவகம் பண்ணுங்கிறது மாதிரியான விதிகள் இருந்தாலும் இந்த ராகுவும் கேதுவும் சூரியனையே முழுங்கி ஏப்ப விட்டுறக்கூடிய கிரகங்கள். சூரியனோடு ரொம்ப க்ளோஸாக 5 டிகிரிக்குள்ள ராகுவோ கேதுவோ இணைந்திருந்தா சூரியன் கிரகணம் அடைஞ்சிடுவார். அப்படிப்பட்ட கிரகணம் பெற்ற சூரியனை வேற இயற்கை சுபர்களில், வேற இயற்கை சுபர் என்ன, பௌர்ணமி சந்திரன் பார்த்தாலோ அல்லது குரு எங்கேயாவது இருந்து பார்த்தால் மட்டும்தான் சூரியனால் ஓரளவுக்காவது வேலை செய்ய முடியும். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் சூரியனுடைய ஆதிபத்தியம் காரகத்துவம் எல்லாம் ஜாதகருக்கு கிடைப்பதில் பெரும் சிக்கலாகும். இது கிரகணம்ங்கிற அமைப்புக்குள்ள அது நெகட்டிவாக போயிடுங்கிறதுனால சூரியன் ராகு கேது க்ளோஸாக இணைவது குற்றம். அப்படியும் அதில் 2 விதமான நிலைகள். பாவ வீடுகளில் இவங்க இணைஞ்சாங்கன்னா பெரும் குற்றம். சுப வீடுகளில் இணைஞ்சு சுபர்கள் நடுவில் இருந்து வேறு சுபரின் பார்வையும் பெற்றார்னா குற்றத்தின் அளவு வெகுவாக குறைந்துவிடும். ஒரு உதாரணத்துக்கு இப்போ தனுசு வீட்டில் சூரியனும் ராகும், தனுசு வீட்டில் சூரியனும் ராகும் 2 பேர் இருக்காங்க, 5 டிகிரிக்குள்ள தான் இருக்காங்க, இணைஞ்சு தான் இருக்காங்க. இப்போ இவர்களுக்கு நேர் 7ஆம் இடத்துல சந்திரன், பௌர்ணமி சந்திரனாக இருக்காரு. அவர் கேதுவை விட்டு விலகிய நிலையில் 10 டிகிரி விலகிய நிலையில் இருக்கார். இப்போ சூரியனுக்கு இழந்த ஒளி திரும்ப கிடைக்கும். இது ஒரு விதி. மேசத்தில் இருந்தபடி குரு பார்த்துட்டு இருக்கார் சூரியன் ராகு. இப்போ சூரியன் ராகு இணைவுனால நெகட்டிவ்னு சொல்றத விட பாசிட்டிவ் அதிகமாக போயிடும். இந்த சூட்சுமங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். நார்மலாக சூரியனோட சேரும்போது சனி கொஞ்சம் பயங்கர டிஸ்டர்ப் பண்ணுவார், ராகு கேதுகள் சூரியனை டிஸ்டர்ப் பண்ணுவார். மற்ற கிரகங்களோட இணைவு பெரும் பாதிப்புகளை தருவதில்லை. மேலும் சூரியன் செவ்வாய் இணைவு கடுமையான தோஷம் என்று சொல்வது நான் முற்றிலும் மறுக்கிறேன். அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை. சூரிய திசை செவ்வாய் திசை நடப்பில் வராத பட்சத்தில் இதற்கு நீங்கள் எந்த விதமான முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியதில்லை. ஒன்று, அந்த இணைவு இயற்கை சுபர்கள் வீட்டில் இருந்தாலும் நடுவில் சுபகிரகங்கள் இருந்தாலும் அதை பற்றி பெரிதாக கவலை கொள்ளாதீர்கள். 2, உதாரணமாக மேசத்தில் சூரியனும் செவ்வாயும், சூரியன் உச்சம், செவ்வாய் ஆட்சி மூலத்தில், கூடவே புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. இது ஒன்றுமே இல்லை. இந்த இணைவுனால நடக்கிற நெகட்டிவ் ஒன்றுமே இல்லை. சொல்லப்போனால் பாசிட்டிவ் தான் அதிகமாக இருக்கு. தனுசுல இருந்து குரு ஆட்சி பெற்று பார்த்துக்கிட்டு வர இருக்காரு, கேட்கவே வேணாம். இது முழுமையான சுப இணைவு அப்படின்னு இருக்கும். ஸோ எங்கே இணைகிறார்கள் என்பதை பொறுத்தும் பலன்களில் வித்தியாசப்படுங்கிறத மறந்துடக்கூடாது. சூரிய சந்திர இணைவு, சூரிய செவ்வாய் இணைவு, சூரிய புதன் இணைவு, சூரிய சுக்கிர இணைவு, சூரியன் குரு இணைவு, மேலும் சூரியன் சனி இணைவு, ராகு கேதுகள். இந்த ராகு கேதுகள் நெகட்டிவ் தான். ஆனால் சுபர்களின் தலையீடு இருந்தால் அதுவே பெரும் பாதிப்புகளை தராது என்று கூறி
மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.